அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சிவா ட்ரேட் எஜுகேஷன் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நம்ம கேண்டிலோடைய மூமெண்ட்டை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த கேண்டில் ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்குக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது. இந்த நேமை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம கேண்டில் ஸ்டிக் சார்ட் பேட்டர்னை கிளியராக அனலைஸ் பண்ணி போக முடியும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். அதில் டிஃப்ரெண்ட் டைப்பாக சார்ட் பேட்டர்ன் இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கேண்டிலோடைய நேமை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்தந்த மாதிரி கேண்டில் வந்துன்னா அதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த நேம் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாக்கி நமக்கு அந்த பேட்டர்னை கண்டினியூவாக நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு தடவை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப இதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நம்ம இதில் ட்ரேடிங்கோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணியோ நம்ம ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா இத்தனை பர்சன்டேஜ் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குங்கிறத நீங்கள் ஓனாட்டே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம முதல்ல அதாவது டிஃப்ரெண்ட் டைப்பாக சார்ட் பேட்டர்ன் இருக்குது. கிட்டத்தட்ட மோர் தென் 40க்கு மேலே சார்ட் பேட்டர்ன் இருக்குது. இப்போ எதுலேயும் எந்த மார்க்கெட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ட்ரையலாக பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த சார்ட் பேட்டர்னை படிச்சுக்கலாம். இப்போ நம்ம முதல்ல புல்லிஷ் என்கல்ஃபிங்கிற ஒரு சார்ட் பேட்டர்னை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன அப்படின்னாக்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், நமக்கு இந்த சார்ட் பேட்டர்ன் வந்துச்சுன்னா உடனே இன்வெஸ்ட் பண்ணலாமாங்கிறத நீங்கள் எக்ஸாம்பிளில் பாருங்கள். புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னா என்ன அப்படின்னா மார்க்கெட் இந்த ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு டைம் பீரியடில் நமக்கு வந்துட்டு இருக்கும். இது டே 1 கேண்டிலாக இருந்தால் கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். டே 1 கேண்டிலாக இன்னைக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னா நாளைக்கு எப்படி நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நடக்கக்கூடிய கேண்டில் இப்படி மூவ்மெண்ட் ஆச்சுன்னா இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மூவ்மெண்ட் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது 5 மினிட் கேண்டிலாக இருந்தாலும் 15 மினிட்டாக இருந்தாலும் 30 மினிட்டாக இருந்தாலும் இந்த கேண்டிலுடைய மூவ்மெண்ட் உங்களுக்கு புல்லிஷ் என்கல்ஃபிங் கொடுத்துருக்காங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணலாம். லாங் டைம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 15 மினிட்லேருந்து அதாவது 2 to 3 டேஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிங்கனாக்கி உங்களுக்கு 15 மினிட்லேருந்து நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப லாங் டைமாக போச்சு அப்படின்னாக்கி நீங்கள் 4 hours 1 day 1 week 1 month கேண்டிலாக கூட பார்த்துக்கலாம். ஆனால் கேண்டில் இதுதான் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இது புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னா இந்த கேண்டில் நீங்கள் எடுத்துருக்கீங்க, ஒரு பேரிஷ் கேண்டில் வருது. இந்த பேரிஷ் கேண்டில் கீழே ஒரு டவுன் இது வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது இதில் ஓப்பன் ஆகி இதில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் இதை விடைக்கும் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதை விடைக்கும் ஓப்பன் கீழே டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த க்ளோஸ் ஆன ப்ரைஸில் இருந்து கீழே டவுனில் ஓப்பன் பண்ணி கீழே பேரிஷ் ஆகிருக்கு. இந்த இடத்துக்கு கீழே டவுன் பண்ணிவிட்டு திரும்ப ஒரே மாதிரி மேலே போய் இந்த ப்ரீவியஸ் கேண்டில் விடைக்கும் மேலே கை போயிருக்கலாம். இல்லை இதில் 50%க்கு மேலே உங்களுக்கு க்ளோஸ் ஆனாலே புல்லிஷ் ரிவர்சல் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பையிங்கில் போகணும் அப்படின்னா இதை நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும். அதாவது பேரிஷ் ஆன அந்த கேண்டில் க்ளோஸ் ஆன ப்ரைஸில் இருந்து அடுத்த கேண்டில் கீழே ஓப்பன் பண்ணி கொஞ்சம் டவுன் பண்ணியிருக்கலாம். இல்லை அதிலிருந்தே உங்களுக்கு ஹையாக உங்களுக்கு மூவ்மெண்ட் போயிருக்கலாம், அப்பில் போயிருக்கலாம். இந்த அப்பில் போச்சு அப்படின்னாக்கி இந்த பழைய கேண்டில் வரைக்கும் பிரேக் பண்ணுது அப்படின்னா ஒரு 50%க்கு மேலே பிரேக் பண்ணாலே உங்களுக்கு புல்லிஷ் ரிவர்சல் அதாவது புல்லிஷ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கேண்டில் இந்த மாதிரி ஸ்டிக் இல்லாமல் கூட இருக்கலாம். ஒரு சின்ன ஒரு டவுன் கேண்டில் வந்திருக்கு, அதுக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு, அதுக்கு கீழே அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது கேப் டவுன் அப்படிங்காங்க. கேப் டவுன் அப்படின்னாக்கி அந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதில் இருந்து கீழே உங்களுக்கு டவுனில் ஓப்பன் பண்ணி மேலே புல்லிங் அதாவது பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு புல்லிங் வந்துடும். அதாவது செல்லர்ஸை விடைக்கும் பையர்ஸ் அதிகமாக வரும்போது இந்த கேண்டில் மேலே அப் கேண்டிலாக மாறும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கி இதோடைய மூவ்மெண்ட் நேராக மேல் நோக்கி போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த கேண்டில் இந்த மாதிரியும் இருக்கலாம். அதாவது ஸ்டிக்குனாக்கி கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே டவுன் பண்ணிவிட்டு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த கேண்டில் இந்த க்ளோசிங் ப்ரைஸில் இருந்து கீழே கேப் டவுனில் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கீழே டவுன் கூட பண்ணியிருக்கலாம். திரும்ப ஒரே பையிங் ப்ரெஷரில் மேலே போயிட்டு கூட க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். இது ஒரு பெரிய ஒரு பையிங் ட்ரெண்டாக காட்டக்கூடிய ஒரு கேண்டில். அப்போ இதில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னாக்கி உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே க்ளோஸ் ஆன உடனே நீங்கள் அந்த இடத்துல பையிங் கொடுத்துடலாம். ஒருவேளை கீழே டவுன் ஆச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த கேண்டிலுடைய லோவில் ஸ்டாப் லாஸ் கொடுத்துக்கலாம்.
கொஞ்சம் கூட கீழே இறங்கி கூட நீங்கள் டச் பண்ணி கொடுக்கலன்னா கூட கீழே இறங்கி கூட கொடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் இதில் கொடுத்துட்டு கன்ஃபார்மாக உங்களுக்கு பையிங் கொடுத்துடலாம். உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் இது கொடுக்கும். இதுதான் புல்லிஷ் என்கல்ஃபிங்கிற ஒரு சார்ட் பேட்டர்ன். 5 மினிட் கேண்டிலாவோ அதாவது 15 மினிட் கேண்டிலாவோ இல்லை 30 மினிட் கேண்டிலாவோ நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கேண்டில் நடந்திருக்கதை உங்களுக்கு மூவ்மெண்ட்டை பாருங்கள். இது வந்து புல்லிஷ் ரிவர்சல் எப்படி, அதாவது இது ஒரு 5 மினிட்டாவோ இது டே 1 எப்படி இருந்தாலும் ஓகே. இதில் வந்து பேரிஷ் டவுன் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. கீழே வந்து டவுனில் போய் இதில் புல்லிஷ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்த கேண்டில் வந்து நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணால் கூட கீழே கொஞ்சம் கரெக்ஷன் கொடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் இதுதான். இதில் இருந்து போயிட்டே இருக்கும். ட்ரெண்ட் ரிவர்சல், அதாவது உங்களுக்கு செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் இல்லைன்னா கிரிப்டோ கரன்சி எதாக இருந்தாலும் கீழே டவுனில் வந்துட்டு ரிவர்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம். இது வந்து நீங்கள் ஒருவேளை 15 மினிட் கேண்டில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1 டே ஃபுல்லாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். பெரிய ப்ராஃபிட் வர்றதுக்காக வெயிட் பண்ணலாம். ஒருவேளை இதே இது 4 ஹவர்ஸ் டே 1 இந்த மாதிரி நடந்ததுன்னா ஒரு லாங் டைம் ப்ராஃபிட் பெரிய லெவலில் கிடைக்கும். ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி தான், உங்களுக்கு கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணாலும் டே 1 கேண்டில்னு போகும்போது மிகப்பெரிய ப்ராஃபிட் இதில் கிடைக்கும். இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு டே ட்ரேடர்ஸ் மேக்ஸிமம் வந்து 5 மினிட்லேருந்து 15 மினிட் 1 ஹவர் சார்ட், அதாவது அதில் ப்ராஃபிட் உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் வந்துச்சுன்னா உங்களுக்கு புக் பண்ணிடலாம். லாங் டைம் வைக்கணும் அப்படின்னா ரொம்ப ப்ராஃபிட் அதிகமாக வேணும்னா நீங்கள் லாங் டைம் போகலாம். ஆனால் உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் இந்த சிக்னல் வந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் அக்யூரசி கொடுக்கும், எவ்வளோக்கு உங்களுக்கு இது சக்ஸஸாக இருக்கும் அப்படி, அதாவது சக்ஸஸ் ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 to 70%. இப்போ மீதி உள்ள 30% என்ன ஆகும், 100% வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக எந்த இண்டிகேட்டர்லேயும் 100% கிடைக்காது. 60 to 70% இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு மேலே கிடைக்கக்கூடியது உங்களுக்கு அது போனஸ் மாதிரி. இந்த இண்டிகேட்டர் வந்து ஃபெயிலர் ஆகாது. 60க்கு மேலே வந்தாச்சுனாலே நமக்கு ப்ராஃபிட்டில் தான் நமக்கு கண்டிப்பாக வரும். 50% கீழே வரும்போது தான் நமக்கு வந்து லாஸுங்கிறத காட்டும். இது வந்து இந்த சிக்னல் புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து 60 to 70% அக்யூரசி இருக்குது. இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஒருவேளை இது வந்து 15 மினிட்டில் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் சில டைம் வந்து 2 days 3 days கூட அது மூவ்மெண்ட் கொடுக்கும். இது உத்தேசமாக நம்ம வந்து இந்த சார்ட்டை நீங்கள் வந்து மேக்ஸிமம் எந்த டெர்மினலில் யூஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் கொடுக்கக்கூடிய எந்த டெர்மினல்லையும் கிரிப்டோலையும் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டிலலாம் நீங்கள் இதை வாட்ச் பண்ணிக்கலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி இல்லைனா எத்தீரியம் அதிலெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் வந்து எத்தீரியம் காயினை நம்ம எடுத்துருக்கோம். இதில் வந்து 1 hour சார்ட்டில் உங்களுக்கு புல்லிஷ் என்கல்ஃபிங் எங்கே இருக்குங்கிறது ஓரளவு தெரியும். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி உங்களுக்கு இந்த இடத்துல இது வந்து ஒரு புல்லிஷ் தான். இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த டவுன் கேண்டில் கிடைக்கும். இது வந்து ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து இதில் போட்டுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இதில் போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் எங்கே வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட $2350 இருந்து $2550 மேலே போயிருக்கு. $200 மேலே ப்ராஃபிட் 1 hour சார்ட்டில் கொடுத்துருக்கு. அதேமாரி இதுவும் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து புல்லிஷ் தான். ஸ்டாப் லாஸுங்கிறது இங்கே இடத்துல நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஆனால் அடுத்தது வந்து நம்ம இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதாங்கிறதையும் பார்த்துக்கணும். இப்போ புல்லிஷ் என்கல்ஃபிங்கிறது இப்போ இந்த 2 இடத்துல நமக்கு இதில் காட்டுது. இந்த மாதிரி நீங்கள் எதில் வேணுனாலும் நீங்கள் ஓனாக செக் பண்ணிக்கோங்க, ஓனாக நீங்கள் பார்த்துக்கலாம். கேண்டிலை பற்றி தெரிஞ்சாச்சுனாலே நம்ம ஒவ்வொரு சார்ட் பட்டனையும் ஈஸியாக படிச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சிலையும் வெப்சைட்டில் உள்ள சார்ட் பட்டன் எடுத்து கூட நீங்கள் பார்த்துட்டு அதில் ட்ரேட் கூட பண்ணலாம். உங்களுக்கு கிரிப்டோ எந்த மார்க்கெட்லையும் நீங்கள் அதை ட்ரேட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த தகவலுக்கான வீடியோவில் சந்திக்கலாம்.